அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா புதிய வேலைவாய்ப்பு ஒன்று பார்த்திங்கன்னா அறிவிச்சிக்கிறாங்க. அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா தன்னார்வலர் இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தன்னார்வலர் இருப்பீங்க, அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தன்னார்வலர் கவனத்திற்கு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு பணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 20,000 ரூபா இருக்கும். நீங்கள் உங்களுடைய பணியை பொறுத்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமான ஹாப்பி நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு நீங்கள் பார்த்திங்கன்னா தவற விட்டீங்களா மீண்டும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தான். இது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வரும். இது விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், லோக்கல் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்களா. அந்த லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது வச்சுருந்தாங்களா நீங்கள் வாங்கி பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பார்த்திங்கன்னா 10,000 இடத்துல முகாம் நடத்த போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியாகிருச்சு. ஜூலை 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா முகாம் நடைபெறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் ஊழியர் பார்த்திங்கன்னா அவங்கள ஈடுபடுத்துறதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் செய்ய மாட்டோம்னு பார்த்திங்கன்னா அரசுக்கு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா தற்போதைக்கு நடைபெறத்தில். இப்போ பார்த்திங்கன்னா புதிய திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை பார்த்திங்கன்னா உருவாக்கிறாங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 10,000 இடத்துல பார்த்திங்கன்னா முகாம் போடுறாங்க. அந்த 10,000 இடத்துல முகாம் போடும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதே மாதிரி மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பார்த்திங்கன்னா முகாமில் யார் ஈடுபடுத்தலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை போயிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஈடுபடுத்திக்கலாம்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியாகிருக்குது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்ககிட்ட வரக்கூடியவங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா நம்பருக்கு அந்த எழுதிங்க, அவங்களுடைய பேர் பார்த்து எழுதிங்க. ரேஷன் கார்டு கொண்டு வருவாங்க, அந்த ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருங்க. அடுத்து அவங்க திருமணம் ஆனவரா ஆகாதவரா விவாகரத்தானவரா கைவிடப்பட்டார் இது எங்கன்னாங்கிறத மென்ஷன் பண்ணிங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிங்க. அவங்க பார்த்திங்கன்னா தற்போது சொந்த வீட்டில் இருக்கிறாங்களா வாடகை வீட்டில் இருக்கிறாங்களா நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எந்த மாவட்டம் தற்போதைய மின் இணைப்பு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, அது பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்க. அவங்களுடைய எந்த பேங்க் வச்சுக்கிறாங்க அந்த பேங்க் பேர், வங்கியின் கிளையினோட பேர் எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதை எழுதிங்க. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குதா இல்லை வேறு ஏதாவது அரசு பார்த்திங்கன்னா நிதி உதவி பெறப்பட்டுருக்கிறீங்களா என்ன கேட்பாங்க. அதெல்லாம் அவங்கள கேட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கா. குடும்ப உறுப்பினருக்கு பார்த்திங்கன்னா சொந்த நிலம் இருக்குதா இல்லையான்னு கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா 5 ஏக்கரான்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வரக்கூடியங்கிட்ட என்னங்கிறது கேட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா எடுக்கலாம். அதேமாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இத்தனை 5 ஏக்கரா குடும்ப உறுப்பினர்கிட்ட பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையாவது கார் இருக்குதா, ஜீப் இருக்குதா, டிராக்டர் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு 4 சக்கர வாகனம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி. எவ்வளோ ஈஸியான பணி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி கொடுக்கறது தான். இதை ஃபில் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அவங்க ஃபில் பண்ணிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முக்கு 60 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு 60 இல்லை சேலரியாங்கிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு தெரியல. தெரிஞ்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தன்னார்வலர் பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம்னா இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்னு தனியாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா லிங்க் அனுப்பியிருக்காங்களாம். கூகுள் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். அந்த கூகுள் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னா கிடையாது. அது யாருக்கு கிடைச்சாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது லிங்க் வச்சுருந்தாங்களோ அந்த லிங்க் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். அதில் என்னென்னா உங்களுடைய நேமு, ஆதார் கார்டு நேமு, உங்களுடைய மொபைல் நம்பரு, அட்ரஸ், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு சில ரிலேட்டட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பின்பு பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட்லேருந்து அவங்க தரப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊரில் பார்த்திங்கன்னா யாரும் விண்ணப்பிக்கல, எத்தனை பேர் விண்ணப்பிச்சுக்கிறாங்க, அத்தனை பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு யாரை போடலான்னு அவங்க பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க.
விண்ணப்பிச்சு உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூலை 15 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 10,000 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முகாம் நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்ட முகாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 இடத்துல போட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 பேராவது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் எடுப்பாங்க. அதனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக நிரந்தரமான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு என்ன ஆன்சர்னு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட ஸ்டாலினுங்கிற திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எடுக்கிறாங்க. அதனால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முகாம் போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு பணி கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது தெரியல. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பெனிஃபிட் நல்ல பெனிஃபிட்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 20,000 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கிடைக்காது. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.